லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் இன்றைக்கு லைவ் டிவைன்ல புக் 2 புதிய சாப்டர் 8 துவங்க உள்ளோம். அதன் தலைப்பு மெமரி, செல்ஃப் கான்சியஸ்னஸ் அண்ட் த இக்னோரன்ஸ். இதுதான் அதனுடைய தலைப்பு. போன சாப்டர்ல இறுதியாக கடைசியில பகவான் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். என்ன தெரிவித்திருந்தார் என்றால், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையுமே நாம் எந்த வெளிச்சத்தில் பார்க்க வேண்டும் என்றால், அந்த எங்கும் நிறைந்துள்ள அந்த இறை மெய்மை, ஆம்னிப்ரெசன்ட் ரியாலிட்டி, அதனுடைய சாராம்சமாகவும் அதனுடைய வடிவமாகவும் தான் இங்குள்ள அனைத்தும் அவைகள் திருவுருமாற்றம் அடைந்த நிலையில் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்றால், அனைத்தையும் நாம் அந்த எங்கும் நிறைந்துள்ள அந்த மெய்மை, அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் பார்க்க வேண்டும் என்று கூறியிருந்தார். வேறு ஒரு கருத்தையும் கூறியிருந்தார். இதை நாம் எவ்வாறு பார்ப்பது என்றால், அதற்கு முன்னர் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய மேற்புற உணர்வு நிலையினுடைய அமைப்பு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் அவர் சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ், நம்முடைய மேற்புற உணர்வு நிலையினுடைய அமைப்பையும், அது நமக்குள் ஆழமாக இருக்கும் அந்த உணர்வு நிலை, ஏனென்றால் அனைத்திற்கும் அடிப்படையாக இருப்பது அந்த கான்சியஸ்னஸ். நமக்கு கீழே இருக்கின்றது, நமக்கு உள்ளே இருக்கின்றது, நமக்கு மேலும் இருக்கின்றது. நம்முடைய மேற்புற உணர்வு நிலைக்கும் நமக்குள் ஆழமாகவும் நமக்கு மேலாகவும் இருக்கும், நமக்கு உள்ளேயும் இருக்கும் அந்த உணர்வு நிலை, அதனுடன் நம்முடைய மேற்புற உணர்வு நிலைக்கு என்ன தொடர்பு, இதை கண்டறிவதன் மூலம்தான் நம்மால் எப்படி இந்த அறியாமை என்பது நம்மை சூழ்ந்துள்ளது என்பதை கண்டறிய முடியும் என்று கூறியிருந்தார். ஸோ இந்த மேற்புற உணர்வு நிலை குறித்துதான் இந்த சாப்டர் 8 மெமரி, செல்ஃப் கான்சியஸ்னஸ் அண்ட் த இக்னோரன்ஸ் இதில் குறிப்பிடுகின்றார். இந்த சாப்டருக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி சில அடிப்படை கேள்விகளை நமக்கு நாமே கேட்டுக்கொள்வோம். அதற்கான விடையை சற்று சிந்திப்போம், பிறகு உள்ளே செல்லலாம். இப்போ நாம்
ஒவ்வொரு தனிமனிதனும் நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் யார் என்பதை நாம் எவ்வாறு அறிந்து வைத்துள்ளோம்? நாம் ஒவ்வொரு தனிமனிதனும் சரி, நாம் யார் என்பதை எதன் அடிப்படையில் அறிந்து வைத்துள்ளோம்? இதற்கு யாராவது விளக்கம் கூற முடியுமா? கொஞ்சம் நம்ம சிந்திக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு இந்த சாப்டருக்குள்ள போனா நம்மளால இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எஸ் மேடம். சார், மேற்புறமா பார்த்தோம்னா நம்ம நம்ம தாய் தகப்பன் அவங்களோட குழந்தை இப்படி இன்ன பேரு நமக்கு இன்ன இது இப்படிதாங்க சார். மேற்புறமா பார்த்தா இது இது மூலமா தான் நம்ம ஒரு அடையாளம் இப்படி அப்படின்னு இருக்கிறாங்க சார். நீங்க சொல்றது ஒரு விதத்துல கரெக்ட். புற அடையாளங்களின் மூலம் நம்மை நாம் தெரிந்து கொள்கின்றோம், அறிந்து வைத்துள்ளோம். இது ஒரு அப்ரோச். வரலட்சுமி மேடம். சார், நம்ம புற முதல்ல ஆரம்பத்துல வந்து புறத்தோற்றத்தை வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனா வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பழக பழக நம்ம குணாதிசயங்கள், அதுக்கப்புறம் பழக்க வழக்கங்கள் அப்படின்னு அதுக்குள்ள ஆழ்ந்து ஆழ்ந்து போகும்போது நம்ம வந்து ஒருத்தரோட உணர்வு நிலையை ஓரளவுக்கு நம்மளால புரிந்து கொள்ள முடியும்னு தோன்றுதுங்க சார். புற அடையாளங்கள்ல இருந்து நம்ம மேலும் மேலும் நம்முடன் நம்முடைய ஆழத்திற்கு சென்று ஓரளவு புரிந்து கொள்கின்றோம் படிப்படியாக அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஆமாங்க சார். அதாவது இவங்களோட உணர்வு நிலை இப்படி இருக்கும், அப்ப நம்ம உணர்வு நிலை இப்படி இருக்கும். அந்த ஒரு லிங்க். ஓகே, இது நமக்கு தான் மத்தவங்கள பத்தி இல்ல. சப்போஸ் என்னை எடுத்துக்கொண்டால் நான் யார் என்னை பற்றிய ஒரு அறிவின் தொகுப்பு, சுய அறிவின் தொகுப்பு எப்படி அமைந்துள்ளது? அதுதான் கேள்வி. இப்போ என்னை பற்றி ஒவ்வொருவரும் அவங்கள பத்தி, மற்றவங்கள பத்தி கிடையாது, என்னை பற்றிய ஒரு சுய புரிதல், சுய அறிவின் தொகுப்பு எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது? அதுதான் இப்ப கேள்வி. புற அடையாளங்கள் ஓகே, அவங்க சொன்னாங்க. நீங்க சொல்றீங்க நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலையில மெல்ல மெல்ல போக போக நம்ம புரிந்து கொள்கின்றோம் அப்படிங்கிறீங்க. வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்கா? எஸ் மேடம். சார், மேற்புற உணர்வு நிலை நம்ம தாய் தகப்பகிட்ட இருந்து நமக்கு வந்தது. நமக்குள்ள இருக்க உணர்வு நிலை நம்ம விருப்பப்படுறது, நம்ம செயல்படுறது நமக்குள்ளது இருக்கும். ஆனா இதையும் தாண்டி நமக்குள்ள எனக்கு இது பிடிக்கும், இதுல இந்த வழியில நான் போனேன்னா எனக்கான ஒரு விஷயத்தை என்னால கண்டுபிடிக்க முடியும்னு யோசிக்கிறதுக்கு நான் படிச்ச புஸ்தகங்கள், நான் பார்த்த அனுபவங்கள், எனக்கான சில செயல்பாடுகள் என்னை யாருன்னு எனக்கே அடையாளம் காண்பிக்கும். நானு சில பேர்கிட்ட கோவப்பட்டேன்னா நான் கோவமானவள்னு நானே ஃபீல் பண்ணுவேன். இல்ல சிலரோட தன்மைகளை கண்டு பொறாமப்பட்டேன்னா நான் பொறாம பிடிச்சவங்களா அப்படின்னு நினைப்பேன். இல்ல கடவுள்கிட்ட போற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் அவர்கிட்ட போறதுனால எனக்கோட வாழ்க்கை மேம்படும்னு நான் உணர்ந்தேன்னா அந்த லெவல்ல நான் இருக்கிறேன்னு என்ன உணர முடியும். என்ன நானே அப்படிதான் ஜட்ஜ் பண்ணிக்க முடியும். அதில் நான் எப்படி செயல்படுறேன்னு வச்சுக்கிட்டு நான் வந்து உண்மையானவளா, பொய்யானவளா, அன்பானவளா, இல்ல தான தர்மத்துல பிரியமுள்ளவளா, இல்ல கொடுக்க மாட்டேன்னு நிக்கிறவளா, எல்லாம் என்னையே நான் ஜட்ஜ் பண்ணிக்க முடியும் சார். அதாவது ஒட்டுமொத்த பர்சனாலிட்டி அப்படிங்கிறீங்க. நீங்க உங்களுடைய குணாதிசயங்களினுடைய தொகுப்பின் மூலமாக உங்களை நீங்க அறிந்து கொள்கின்றீர்கள் அப்படிங்கிறீங்க. நீங்க சொல்றதும் சரிதான். வேற எதுவும் கருத்துக்கள் இல்லையா? இருக்குதா? தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. எஸ் மேடம். சார், நம்ம இந்த மாதிரி ஆழ்ந்து ஆழ்ந்து செல்லும் பொழுது நம்ம வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த இறைவனோட அந்த இதுங்கிறது கண்டிப்பா ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்மளால உணர முடியும் இல்லைங்களா? அப்ப வந்து எல்லாமே அந்த இறைவன் தொகுப்பு அப்படிங்கிற அந்த ஒரு பகவான் சொல்ற அந்த ஏகத்தை அடைய முடியும்னு தோன்றுதுங்க சார். அது வந்து ரொம்ப ஆன்மீக லெவல்ல உயர்ந்த நிலைக்கு செல்லும்போது சாதாரண மனிதனை எடுத்துக்கொண்டா எதன் அடிப்படையில் அவனுடைய தொகுப்பு, தன்னை பற்றிய அறிவின் தொகுப்பு, புரிதலின் தொகுப்பு எதை பற்றி அமைந்துள்ளது என்றால் அவன் சேமித்து வைத்துள்ள ஞாபகங்கள் அதன் அடிப்படையில் தான். அது ஒத்துக்கிறீங்களா? எல்லாருக்குமே வந்து மெமரி தானே. நம்ம படித்தது, கேட்டறிந்தது, வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட கடந்த கால அனுபவங்களினுடைய ஞாபகங்கள், என்னுடைய மெமரி தான் வந்து என்னை பற்றிய ஒரு
புரிதலின் தொகுப்பை எனக்கு தந்துள்ளது. என்னுடைய மெமரி, எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் இருந்தாலும் கூட அந்த அனுபவங்களினுடைய மெமரி இல்லையா? மெமரிங்கிறது தான் முக்கியம். இங்க எது முக்கியம் அப்படின்னா மெமரி. எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களினுடைய மெமரி, நான் கற்றவைகள் கேட்டவைகள் அவைகளினுடைய மெமரி, நான் பிறந்த குடும்பம் அதில் ஏற்பட்ட அனுபவங்கள், அதன் மூலமாக நான் அறிந்தவை அதனுடைய மெமரி. ஸோ என்னுடைய மெமரி, நான் சேமித்து வைத்துள்ள ஞாபகங்களின் தொகுப்பு தான் என்னை பற்றியதாக நான் எண்ணுகிறேன். ஏதாவது இது வந்து சாதாரண மனிதனுக்கு, ஒரு என்லைட்டன்ட் ஹையர் லெவல்ல போறவங்களுக்கு வேற விதமா அவங்க தங்களை பத்தி புரிஞ்சுப்பாங்க. நம்ம அவங்கள பத்தி பேசல. ஒரு சாதாரண மனிதனுக்கு இப்படித்தான் அவனுடைய மெமரி தான் வந்து அவனுடைய மேற்புற உணர்வு நிலையினுடைய ஒரு மேலோங்கிய அம்சமாக காணப்படுகின்றது. இந்த கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? எல்லாருமே நம்மளை பத்தி திங்க் பண்ணா, நான் அப்படின்னா என்ன, எனக்கு நான் சேமித்து வைத்துள்ள ஞாபகங்கள் இல்லையா? அந்த ஞாபகங்களினுடைய தொகுப்பு வந்து வெவ்வேறு விதமாக எனக்கு கிட்டி இருக்கலாம். ஆகக்கூடிய என்னுடைய ஞாபகங்கள் தான் என்னை பற்றிய அறிவாக ஒரு சாதாரண மனிதனுக்கு மேலோங்கி காணப்படுகின்றது. இது முதல் பாயிண்ட் புரிஞ்சுக்கணும் நம்ம. ரெண்டாவது, எஸ் சார். எம்கேஆர் சார், எஸ். சத்தியவான், இது நம்மளுடைய உதாரணமாக சத்தியவான் சாவித்திரியிடம் தன்னை பற்றி விவரங்கள் ஆதியிலிருந்து அன்று வரை தன்னுடைய அனுபவங்கள், தான் கற்றது, கேட்டது, அனுபவித்தது எல்லாவற்றையும் கூறுகிறார். தன் அடையாளத்தை அவ்வாறு கூறுகிறார். அதற்கு உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று தோன்றுகிறது. பர்ஃபெக்ட், கரெக்ட், எஸ். ஸோ இந்த பகவான் நம்மளுடைய சாதாரண ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் அவன் மேற்புற உணர்வு நிலையில் வாழ்கிறான் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த மேற்புற உணர்வு நிலை வந்து எதனுடைய ஒரு தொகுப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் அமைந்துள்ளது என்றால் அவனுடைய ஞாபகங்கள், மெமரி, அதுதான் அவனுடைய தொகுப்பாக அமைந்துள்ளது. அந்த மெமரி தான் நான் என்று எண்ணுகின்றேன். ஒரு சராசரி மனிதன் வந்து எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், நான் யார் அப்படின்னு கேட்டா, நான் இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், இதை படித்தேன், அதை படித்தேன், இதை சாதித்தேன், எல்லாம் வந்து எல்லாம் என்னுடைய ஸ்டோர் ஹவுஸ்ல இருக்கு, மெமரியில இருக்கு. அதை அப்படியே சொல்றேன். அதுதான் நான் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் உண்மையிலேயே நாம் உண்மையிலேயே யார்? இப்ப இது வந்து நம்ம மேற்புறத்துல பார்க்கும் பொழுது இதை சொல்றோம். பட் உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனும் யார்? எஸ் மேடம். சார், அங்க வந்து பெர்மனன்ட் நான் அப்படின்னு ஒரு அம்சம் வந்து யாருக்குமே கிடையாது. அந்த அப்பப்ப வந்து போயிட்டு இருக்க அனுபவங்கள் தான் அவங்க நானா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோமே, மெமரியோட இதுதான் பார்த்தோம். பட் உண்மையிலேயே அது வந்து நம்ம எல்லாரும் சராசரி மனிதன் அந்த நிலையில் தான் இருக்கிறான். பட் உண்மை என்ன? உண்மையிலேயே ஒரு மனிதன் என்பவன் உண்மையிலேயே எதை அவன் வந்து தான் யார் என்று, தான் யார் என்பது எவ்வாறு ஒரு மனிதன் உண்மையிலேயே கூற முடியும்? உண்மை என்ன? அதுல உண்மையா எதுவாக இருக்கணும்? மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டிவைனா அப்படின்னு சொல்றதை விட ஒவ்வொரு மனிதனும் இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ் பீயிங் இல்லையா, அந்த புருஷா ஆஸ்பெக்ட், ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் அந்த டிவைன், நீங்க சொல்றது கரெக்ட், மேனிஃபெஸ்டேஷன் ஆகுது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த டிவைன் தான் மேனிஃபெஸ்ட் ஆகுது. அது எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அந்த ஒரு கான்சியஸ் பீயிங் இருக்கு, புருஷா இருக்கின்றது. அதுதான் இப்ப நான். இப்ப என்ன கேட்டா நான் உண்மையிலேயே யாருன்னா என்னுடைய கான்சியஸ் பீயிங் புருஷா தான் நான். ஆனால் நாம்
அவ்வாறு நினைப்பதில்லை இல்லையா? ஒரு சராசரி மனிதன் நினைத்துக்கொண்டா என்னுடைய கான்சியஸ் பீயிங் என்ன அப்படிங்கிறது நான் அது என்னங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு பல ஆண்டுகள் ஆகும். அதனுடனான தொடர்பை ஏற்படுத்தி என்னுடைய ட்ரூ செல்ஃப் என்ன அப்படிங்கிறத நான் புரிந்து கொள்வதற்கு எனக்கு வந்து நீண்ட நாட்கள் ஆகும். ஒரு நெடுநாளைய அகமுகமான பயணத்திற்கு பின்னதான் என்னால வந்து நான் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அது வரைக்கும் நம்ம வந்து எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, அந்த ஞாபகங்களினுடைய தொகுப்பாகத்தான் இருக்கின்றோம். மெமரி தான் நம்ம வந்து அதனுடைய தொகுப்பை, அதைத்தான் நம்ம வந்து என்னுடைய பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்றோம். உண்மையிலேயே ஒரு மனிதன் வந்து யார் என்றால் இஸ் அ மனோமய புருஷா. அதுதான் ட்ரூத். ஆனா நம்ம ஏன் இக்னோரன்ஸ்ல இருக்கோம் அப்படின்னா, நம்முடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ், மேற்புற உணர்வு நிலை வந்து அதில் எது மேலோங்கி காணப்படுகின்றது என்றால் நம்முடைய மெமரி. இப்ப இந்த சாப்டர்னுடைய கருத்தே அதுதான். மெமரி அப்படிங்கிறது சர்ஃபேஸ் கான்சியஸ்ல இருக்கு. ஆனா அதைத்தான் நம்ம வந்து நான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். பட் உண்மையான அந்த கான்சியஸ் பீயிங் நமக்கு உள்ள இருக்குது. அதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் வந்து அந்த அறியாமையிலிருந்து நம்ம வந்து ரியல் நாலேஜுக்கு நம்ம மெல்ல மெல்ல போகிறோம். அதுதான் பகவான் வந்து மெமரி, செல்ஃப் கான்சியஸ்னஸ் அண்ட் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். மெமரிங்கிறது தான் இப்போதைக்கு வந்து மனிதன் வந்து தன்னை பற்றிய நினைவுகள் வந்து எதன் அடிப்படையில் அவன் அமைக்கின்றான் என்றால், தன்னுடைய நினைவுகளின் தொகுப்பு, ஞாபகங்களின் தொகுப்பைத்தான் மனிதன். எல்லாரும் அப்படித்தானே. எனக்கு அது எனக்கு ஒவ்வொரு நாளும் ஞாபகங்கள் அப்படியே அக்குமுலேட் ஆகிட்டே இப்போ அதன் அடிப்படையில் தான் என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே போல என்னோட ஃபியூச்சரையும் இதை பேஸ் பண்ணி தான் நான் ப்ரொஜெக்ட் பண்றேன். என்னுடைய ஃபியூச்சரும் பார்த்தோம் அப்படின்னா, என்னுடைய 3 காலகட்டத்தையும் என்னுடைய ஞாபகங்களின் மூலமாகத்தான் இணைக்கின்றேன். பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் எல்லாமே வந்து என்னுடைய மெமரியோடைய ரெக்கார்டிங், மெமரியோடைய பிரசன்ஸ், மெமரியோடைய ப்ரொஜெக்ஷன், இவ்வாறாகத்தான் நினைக்கின்றேன். ஆனால் இது சரியா? இது மாதிரி நம்ம நினைப்பது சரியா என்றால் கிடையாது. என்ன காரணம் என்றால், உண்மையிலேயே எது நம்முள் உண்மையா நம்மளுடைய ரியல் ட்ரூத் எது அப்படின்னா, அந்த கான்சியஸ்னஸ் தான் வந்து பாஸ்ட்ல இருக்கு, பிரசன்ட்ல இருக்கு, ஃபியூச்சர்ல இவால்வ் ஆக போகுது. நம்ம அதை புரிஞ்சுக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு வந்து ரியல் நாலேஜ் வருது. மெமரி இது மாதிரி இருக்கிற வரைக்கும் நம்ம சர்ஃபேஸ் கான்சியஸ் தான் இருப்போம். ஸோ அதை தாண்டி உள்ள போகணும். அந்த கருத்தை தான் பகவான் இங்க சொல்ல வர்றார். ஸோ இந்த கான்செப்ட் நம்மளுக்கு சரியா? எஸ் மேடம். புவனசுந்தரி மேடம், உங்களுடைய ஹேண்ட் ரைஸா இருக்கு. எஸ், மைக் மியூட்டா இருக்கு. மேடம், யூ ஆர் நாட் ஆடிபிள். மத்தவங்களுக்கு கேக்குதா மேடம் பேசுறது? இப்ப கேக்குது. சொல்லுங்க. அது இன்னைக்கு காலையில நாங்க சாவித்திரி வரிகளை பார்க்கும் பொழுது இதே வரிகள் தான் அங்கேயும் வந்தது. இதே கருத்து தான். His past lives in him, it drives his future space, his presence acts, fashion his coming fate. இந்த 3 காலத்தை பற்றியுமே பகவான் அங்க கூறியிருந்தேன் சார். எஸ் கரெக்ட். இந்த கருத்தை தான் பகவான் இங்க சொல்லுவார். ஏன்னா இந்த ஒரு பேஸை நம்ம வந்து மைண்டை வந்து நம்ம டியூன்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எப்படி இப்போ ஒரு பென்சில் எழுதுறதுக்கு முன்னாடி பென்சிலை ஷார்பன் பண்ணிக்கிறோம், அதே போல் அந்த சாப்டர் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மைண்டை கொஞ்சம் டியூன்டா வச்சுட்டோம் அப்படின்னா இந்த கருத்துக்கள்லாம் நமக்கு எளிதாக புரியும். அதனால தான் இதை பற்றி திங்க் பண்ணோம். இப்போ நம்ம ஒரு சாப்டருக்கு உள்ளே போகலாம். சைட்டேஷன்ஸ் போகலாம். பகவான் வந்து ஸ்வேதஸ்வதார உபனிஷத், மைத்ரி உபனிஷத், ரிக்வேதம், சாந்தோக்கிய உபனிஷத், பிரஷ்ன உபனிஷத், இதுல எல்லாம் வந்து சைட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கெல்லாம் அற்புதமான விளக்கம் வந்து ஸ்ரீ MP பண்டிட் கொடுத்துருக்காரு. அதை நம்ம உள்ள போகலாம். தென் வில் கோ டு த ஃபர்ஸ்ட் paragraph. Book 2, Chapter 8, Memory, Self-Consciousness and the Ignorance. Some speak
of the self-nature of things. Others say that it is time. Svetasvatara Upanishad 6.1. Cause. Why are things what they are? How do they work? What keeps this universe moving? In short, how is the world maintained? The answers to these questions are varied. Some hold that it is swabhava, the innate nature of everything that keeps it in existence, urges it into movement, and brings about the cessations of this career. There are others who say that it is the working of time, kala, that is responsible for everything. Time encompasses all, and every moment is part of its unrolling. All things take their birth in the process of time, live in the workings of time, and end in the absorption by time. Thank you. I'll explain. இதுல இந்த ஸ்வேதேஸ்வர உபநிஷத்துல விளக்கத்துல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, எது இந்த பிரபஞ்சத்தை வழிநடத்தி செல்கின்றது? இதற்கு ஒரு கண்ணோட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு இங்க காணப்படக்கூடிய ஒவ்வொன்றிற்கும் உள்ள பார்த்தோம் அப்படின்னா இந்த சுபாவம்னு இருக்கு, அதனுடைய இன்னேட் நேச்சர் இருக்கு, அதுதான் ஒவ்வொன்றையும் வழிநடத்துகின்றது அப்படிங்கிற ஒரு கருத்து. மற்றொரு கருத்து என்ன அப்படின்னா, எல்லாமே இங்க காலத்தினுடைய ஒரு விரிவாக்கம், அன்ரோலிங் ஆஃப் டைம், அதுதான் இங்க நடைபெறுகின்றது. தெர் இஸ் அன் அன்ரோலிங் ஆஃப் டைம். அதுதான் அனைத்தையும் ஒரு இயக்கமாக வெளிப்படுத்துகின்றது. எல்லாமே அந்த காலம் என்கின்ற அந்த செயல்பாட்டிற்குள் பிறப்பெடுக்கின்றன. இந்த காலம் என்கின்ற அந்த செயல்பாட்டிற்குள் இருக்கின்றன, வாழ்கின்றன. இறுதியில் அந்த காலம் என்கின்ற நிலைக்குள் மறைந்து விடுகின்றன. ஸோ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா தேர் இஸ் எ டைம். இது ஒரு கருத்து. அதனால டைம் அப்படிங்கிறது தான் அல்டிமேட்டா இங்க ஒரு மேஜர் ஃபேக்டரா இங்க கூறப்படுகின்றது. அடுத்தது உள்ள போகலாம். அடுத்தது பார்க்கலாம். சுந்தர் சார். சாரி சார், ஆஃப்லே இருக்கு. Two are the forms of Brahman, time and the timeless. Maitri Upanishad, chapter 6, verse 15. Two forms. In itself, Brahman, the sole reality, is eternal. But this eternal holds itself into the moment of time, and this is its becoming. The being manifests in terms of the beats of time. Hence, though the eternal and time may appear to be contradictory at the first appearance, they are not so. Time derives its existence and its justifying truth from the eternal. Time is because it is only a form of the timeless.
Both eternity, timelessness, and time are the self-poises of the supreme reality, and these are simultaneous. The two forms of Brahman coexist. Time plays on the bosom of the eternal. The eternal manifests itself in terms of time. Both are true in the being of Brahman. தேங்க்யூ தேங்க்யூ. இந்த டைம் அண்ட் டைம்லெஸ் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம மீண்டும் மீண்டும் லைஃப் டிவைன்ல நிறைய பார்த்துருக்கோம். ஈவன் புக் 2ல சாப்டர் 3ல கூட த இட்டர்னல் அண்ட் த இண்டிவிஜுவல் அப்படிங்கிற சாப்டர்ல கூட இந்த டைம்லெஸ்னஸ், டைம், இட்டர்னிட்டி அண்ட் டைம் இதை பத்தி பார்த்துருக்கோம். இது ரெண்டும் எதிரெதிரான விஷயங்களா அப்படின்னா கிடையாது. அந்த எட்டர்னிட்டி அப்படிங்கிறது பிரம்மனுடைய ஒரு ஸ்டேட்டஸ், அங்க வந்து பீயிங்கா இருக்கு. டைம்லெஸ்னஸ் ஸ்டேட்ல அந்த அந்த நிலையில இருக்கின்றது. அது ஒரு பாய்ஸ் ஆஃப் பிரம்மன். அதே போல டைம் காலத்திற்கு உட்பட்டு தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது பிகமிங்கா இருக்கு, தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அது ஒரு பாய்ஸ். இது ரெண்டுமே வந்து டூ செல்ஃப் பாய்ஸஸ் ஆஃப் த சுப்ரீம் ரியாலிட்டி. இது எப்படின்னா இது வந்து கால ரீதியாக நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிற கருத்தையும் பார்த்துருக்கோம். குரோனலாஜிக்கல் ஆர்டர்ல டைம்லெஸ்னஸ்லேருந்து டைம் வந்தது அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற கருத்தையும் நம்ம லைஃப் டிவைன்ல பார்த்துருக்கோம். ஏன்னா ரெண்டுமே சிமில்டேனியஸா எக்ஸிஸ்ட் ஆகுது. எது முந்தையது எது பிந்தையது அப்படிங்கிற கேள்விக்கு இங்க இடம் கிடையாது. ரெண்டுமே ஒரே நேரத்துல ஒரு சேர ஏக காலத்தில் இருக்கக்கூடியது. டைம்லெஸ்னஸ் அண்ட் டைம் அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து அந்த சுப்ரீம் பிரம்மன் அதனுடைய இரண்டு நிலைகள், டூ பாய்ஸஸ் தானே ஒழிய இரண்டும் எதிரெதிரான அம்சங்கள் கிடையாது. ஸோ த டைம்லெஸ்னஸ், டைம், டைம்லெஸ்னஸ் அப்படிங்கிறது பிரம்மன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாத நிலை, பீயிங், த ஸ்டேட்டஸ் ஆஃப் பீயிங். டைம் அப்படிங்கிறது தன்னை வெளிப்படுத்தி கொண்ட நிலை, த ஸ்டேட்டஸ் ஆஃப் பிகமிங். ஸோ இந்த இட்டர்னிட்டி அப்படிங்கிறதும் டைம் அப்படிங்கிறதும் ரெண்டும் ஒரு சேர இருப்பவை. டூ ஃபார்ம்ஸ் ஆஃப் பிரம்மன் கோஎக்ஸிஸ்ட் அப்படிங்கிற டைம் அப்படிங்கிறது அந்த சாஸ்வதமாக இருக்கும் அந்த நிலைக்குள் ஒரு அங்கமாக இருப்பதுதான் டைம். சாஸ்வதமாக இருக்கும் ஒரு நிலைக்குள் ஒரு அங்கமாக இருப்பதுதான் டைம். டைம் பிளேஸ் ஆன் த புசம் ஆஃப் தி இட்டர்னல் அப்படிங்கிறார். ஸோ இட்டர்னல் அப்படிங்கிறது சாஸ்வத பொருள் வந்து எப்படி தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்றால் காலம் என்பதன் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இவை இரண்டுமே அந்த பிரம்மனினுடைய இரண்டு அம்சங்கள் அப்படிங்கிறது. அடுத்தது போகலாம். Night was born, and from night the flowing ocean of being, and on the ocean time was born, to whom is subjected every seeing creature. Rigveda 190.1,2. Time. First to form in the order of our creation was the inconscient, the night of darkness and obscurity in which consciousness was as though it was not. It was absolute nescience. Out of it arose the infinity of existence, the self-extension of the concealed being. And on this ocean of existence, time came to be. The eternal existent took form as time, and it is to the operation of this time that every conscious creature is subjected. All in this creation is involved in the moment of time and governed by the Lord as time. Thank you. Thank you.
ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிருஷ்டி ஆரம்பிக்கும் பொழுது எது ஆரம்ப நிலையாக இருக்கு அப்படிங்கறத நாம் அனைவரும் மறந்துள்ளோம். இன்கான்ஷியன்ட் தான் வந்து இந்த கிரியேஷன்ல ஆரம்ப கட்ட நிலையாக இருக்கின்றது. ரொம்ப ஒரு உணர்வு நிலையே இல்லாதது போல உள்ள நிலை, அப்சல்யூட் நெஷன்ஸ். அதுதான் டார்க்னஸ் என்வெலப்ட் இன் த டார்க்னஸ். அதுதான் ஆரம்ப கட்ட நிலையாக இருக்கின்றது. அதிலிருந்து தான் அந்த வெளிப்பாடு நிகழ்கின்றது. அந்த மறைந்துள்ள அந்த மெய்ப்பொருள் தன்னை மெல்ல மெல்ல வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இங்குதான் காலம் என்பது வெளிப்படுகின்றது. இந்த நிலையில்தான் காலம் என்பது வெளிப்படுகின்றது. அந்த சாஸ்வதமாக இருக்கும் அந்த மெய்ப்பொருள் காலம் என்கின்ற ரூபத்தின் மூலம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அது மாத்திரமல்ல, அந்த காலம் என்கின்ற ஒரு செயல்பாட்டிற்குள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து இருப்புகளையும் அது உட்படுத்துகின்றது. எவ்ரி கான்சியஸ் கிரீச்சர் இஸ் சப்ஜெக்டட் டு த ப்ராசஸ் ஆஃப் டைம். எதுவுமே இங்க பார்த்தோம் அப்படின்னா காலத்தினுடைய இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. எல்லாமே சப்ஜெக்ட் டு டைம் தான். அது மேட்டர், லைஃப் அண்ட் மைண்ட் எல்லாமே வந்து இட் இஸ் சப்ஜெக்ட் டு டைம். ஸோ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்தின் இயக்கத்தினுள் இந்த என்டையர் பிரபஞ்சமும் அதில் உள்ள சிருஷ்டிக்கப்பட்டவை அனைத்துமே அந்த காலத்தினுடைய இயக்கத்திற்குள் கட்டுப்பட்டு இருக்கின்றன. அந்த பரம்பொருள் அந்த காலம் என்கின்ற அமைப்பின் மூலமாக அனைத்தையும் அதுதான் வழி நடத்துகின்றது. ஸோ காலம் தான் இங்க வந்து டாமினன்ட் ஃபேக்டரா இருக்கு. அடுத்தது போக memory is greater. Without memory, men could think and know nothing. As far as goes the moment of memory, there he ranges at will. Chandogya Upanishad, chapter 7, verse 13. Memory. Memory, says the Upanishad, is even greater in importance than space, Akasha. Without this connecting element in the consciousness, thinking and knowing would be well nigh impossible. It is memory that stores past impressions, thought operations, feelings, actions, and recalls them whenever needed to provide a sequence to thoughts and framework for knowledge to form. Man extends himself in his awareness as far as his memory extends. He functions on the support provided by his memory, conscious or unconscious. தேங்க்யூ. இந்த மெமரி வந்து அனைத்திற்கும் மேலானது என்று இந்த உபநிஷத்தில் கூறப்படுகின்றது. நமக்கு தெரியும் எல்லாத்துக்கும் பேஸ் அப்படி எதுங்கிறது ஈத்தர் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஆகாஷா, ஈத்தர், அதுக்கப்புறம் ஏர், அதுக்கப்புறம் வந்து லைட், ஃபயர், அதுக்கப்புறம் நீர், அதுக்கப்புறம் வந்து பூமி அப்படிங்கிறத நம்ம ஒரு கிரடேஷன்ஸ்ல பார்த்துருக்கோம். 5 எலிமெண்ட்ஸ். இந்த 5 எலிமெண்ட்ஸும் இல்லை சட்லஸ்ட் ஃபார்ம் வந்து அந்த ஈத்தர் என்கின்ற ஆகாசம், கிராசஸ்ட் ஃபார்ம் வந்து எர்த், பூமி என்கின்ற அமைப்பு, எல்லாமே வந்து ஒரே அமைப்பினுடைய வெளிப்பாடுகள் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். ஆனா இங்க என்ன கூறப்படுகின்றது என்றால் அந்த ஸ்பேஸ், அந்த ஆகாஷா அதை விட மேலானது இந்த மெமரி அப்படிங்கிறது அப்படி என்கின்ற ஒரு கருத்தை இந்த உபநிடத்தில் கூறப்படுகின்றது.
அது வந்து எப்படி செயல்படுகின்றது என்றால் நம்முடைய உணர்வு நிலையினுடைய ஒரு தொடர்ச்சியை அதுதான் உறுதி செய்கின்றது. சப்போஸ் மெமரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லை அப்படின்னா நம்மால வந்து சிந்திக்க முடியாது, அறிவு என்பது செயல்படாது. மெமரி தான் ஒரு கனெக்டிங் எலிமெண்டா இருக்கு. மெமரி அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி, ஒரு ஃபேக்கல்ட்டி நமக்கு இல்லை அப்படின்னா நம்மால கான்சியஸ்னஸ்ல வந்து கண்டினியூட்டி இருக்காது, திங்கிங்ல வந்து கண்டினியூட்டி இருக்காது, ஒரு லாஜிக்கல் சீக்வன்ஸ் இருக்காது. மெமரி அப்படிங்கிற ஒரு ஃபேக்கல்ட்டி இருக்கிறதுனால தான் நம்மால வந்து கடந்த கால நினைவுகளை நாம் சேமித்து வைக்கின்றோம். எண்ணங்களினுடைய செயல்பாடு அதன் அடிப்படையில் நிகழ்கின்றன. உணர்ச்சிகள் அதன் அடிப்படையில நாம் நமக்கு கிடைக்க பெறுகின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இனிமையான ஒரு மெமரி, ஒரு நினைவு இருக்கும்பொழுது அது சம்பந்தப்பட்ட இனிமையான உணர்ச்சிகளையும் நாம் அனுபவிக்கின்றோம். கடந்த காலத்தில் சென்று ஒரு இனிமையான ஒரு மெமரி, அதை நம்ம அந்த கடந்த காலத்துக்கு செல்லும்போது அந்த இனிமையையும் நாம் இனிமையான உணர்ச்சியையும் நாம் கூடவே அனுபவிக்கின்றோம். ஆகையினால இந்த மெமரி அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி செயல்படுகின்றது. எப்பொழுதெல்லாம் வந்து எண்ணங்களினுடைய ஒரு தொடர்ச்சி நாம் உருவாக்குகின்றோமோ அப்பொழுதெல்லாம் அந்த மெமரி அப்படிங்கிற ஒரு சாதனத்தின் மூலமாகத்தான் நாம் எண்ணங்களை நாம் ஒரு தொடர்ச்சியாக உருவாக்குகின்றோம். எண்ணங்களினுடைய தொடர்ச்சியை நாம் அவ்வாறு தான் நம்மளுடைய மெமரி என்கின்ற அடிப்படையில் தான் உருவாக்குகின்றோம். நம்முடைய அறிவு என்பதும் அதற்கான ஒரு அடிப்படை கட்டமைப்பாகவும் இந்த மெமரி என்பது அமைகின்றது. ஏனென்றால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டுள்ள நாலேஜ் வந்து எப்படி வந்தது என்றால், அவன் கண்டது, பார்த்தது, ஐம்புலன்களின் மூலமாக அறிந்தது எல்லாத்தையும் அதை பேஸ் பண்ணி தான் அவனுடைய நாலேஜ் வந்து அமைந்திருக்கின்றது. அதை பேஸ் பண்ணி தான் அவனுடைய நாலேஜ் வந்து அப்படியே அக்யூமுலேட் ஆகிட்டே போகுது. ஸோ இந்த நாலேஜை வந்து அந்த மனிதன் செயல்படுத்தணும் அப்படின்னா அந்த மெமரி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. மெமரி இல்லை அப்படின்னா அவனுக்கு நாலேஜ் வந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ மனிதன் எடுத்துக்கொண்டால் எந்த அளவிற்கு அவனுடைய அந்த ஞாபகத்தினுடைய ஒரு வீச்சு, ஒரு எல்லை செயல்படுகின்றதோ அந்த அளவிற்கு அவனுடைய உணர்வு நிலையை, அந்த அளவுக்கு அவன் தன்னை குறித்த அந்த அவேர்னஸ் அவனுக்கு இருக்கு. நம்முடைய ஞாபகத்துல பின்னோக்கி சென்றோம் என்றால் நம்ம சிறு குழந்தையா இருந்த வரைக்கும் ஞாபகம் இருக்கு, அதுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அதே போல எந்தெந்த வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயங்களும் நமக்கு ஞாபகம் இல்லை, சில விஷயங்கள் தான் நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம். ஆனா எந்த அளவிற்கு நம்ம ஞாபகத்தினுடைய அந்த வீச்சு, அதனுடைய எல்லைகள், அதை நாம் அதை நாம் நீட்டிக்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய அவேர்னஸ் அது வந்து வளருகின்றது. ஆகினால் மனிதன் செயல்படுவதற்கு அந்த மெமரி என்பது அது கான்சியஸ் மெமரியாகவும் இருக்கலாம், அன்கான்சியஸ் மெமரியாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சில மெமரி பார்த்தோம் அப்படின்னா கான்சியஸா இருக்கும்பொழுது அது ஞாபகம் இருக்காது, சப்கான்சியஸா அன்கான்சியஸா இருக்கும்போது இந்த மெமரி செயல்படுகின்றது. ஹிப்னாசிஸ்ல வந்து அந்த சப்கான்சியஸ் மெமரியை வெளியே கொண்டு வர்றாங்க. ஸோ ஆகக்கூடிய மெமரி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அம்சமாக ஒரு மனிதனுக்குள் செயல்படுகின்றது. அடுத்தது போகலாம். This is he who is that which sees, touches, hears, smells, tastes, thinks, understands, acts in us, a conscious being, a self of knowledge. Prashna Upanishad, chapter 4, verse 9. Conscious being. It is not at all nature that carries on the various operations of life. There is secret in the heart of nature, a Purusha, a conscious being, who initiates them, enjoys them, terminates them. He is not the ego self that masquerades as the true self. He is the self of knowledge,
Vijnanamaya, who has the full knowledge in his own status. It is his reflections in the mind, in the vital, in the physical body that function as the various selves at their respective levels in the manifestation. Thank you. தேங்க்யூ. ஸோ முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, காலம் என்பதுதான் இங்க அந்த பிரம்மன் காலம் என்கின்ற அமைப்பின் மூலமாகத்தான் தன்னை வெளிப்படுத்துகின்றான். அனைத்துமே காலத்திற்கு உட்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது அந்த மெமரி, அதனுடைய முக்கியத்துவத்தை பார்த்தோம். எல்லாமே மெமரி, அதுதான் அந்த கான்சியஸ்னஸ்ல ஒரு தொடர்ச்சியை ஏற்படுத்துகின்றது. மனிதனுடைய சிந்தனை, அறிவு இதெல்லாம் செயல்படுவதற்கு மெமரி அப்படிங்கிற ஒரு டூல், அதுக்கு ரொம்ப ஒரு ஃபேக்கல்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா இது மட்டும்தான் மனிதனா அப்படின்னா, மனிதன் என்பவன் இது மாத்திரம்தானா? வெறும் காலத்திற்கு உட்பட்டு செயல்படும் மனிதனா, இல்ல வெறும் மெமரி அப்படிங்கிற ஒரு ஃபேக்கல்டி அதனுடைய தயவில் செயல்படும் ஒரு பிரஜையா மனிதன் என்பவன் எடுத்து அப்படின்னு சொன்னா, இதையும் தாண்டி ஒரு அமைப்பு மனிதனுள் இருக்கின்றது. இந்த கான்சியஸ் பீயிங், இதையெல்லாம் தாண்டி வெறும் இயற்கையினுடைய ஒரு செயல்பாட்டு பொருளாக மாத்திரம் மனிதன் இருப்பதில்லை. அவனுக்கு உள்ளே ஒரு கான்சியஸ் பீயிங், ஒரு புருஷா இருக்கின்றது. அதுதான் என்ன செய்கின்றது? மேற்புறத்தில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் அதுதான் ஒரு ஆரம்பித்து வைக்கும், துவக்கும் ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அதுதான் ஒரு காரணகர்த்தாவா இருக்கின்றது. அதுதான் மேற்புறத்தில் நிகழும் நிகழ்வுகளை அதுதான் அதுதான் தோற்றுவிக்கின்றது. அதை அது அனுபவிக்கின்றது, இறுதியில் அதை முடிவுற செய்கின்றது. ஆனால் இந்த புருஷா என்பது மனிதனுடைய ஈகோ கிடையாது. இட் இஸ் நாட் தி ஈகோ செல்ஃப். ஈகோ செல்ஃப் தன்னை உண்மையான அந்த செல்ஃப் என்பது போல் ஒரு திரையிட்டு ஒரு தவறாக சித்தரிக்கின்றதை ஒழிய உண்மையிலேயே ஈகோ செல்ஃப் கிடையாது. அது ட்ரூ செல்ஃப் என்பது மனோமயம், விஞ்ஞானமயம். He is a self of knowledge. இந்த புருஷா, அந்த கான்சியஸ் பீயிங் தான் ஒரு மனிதனுடைய ஜீவனினுடைய அனைத்து பாகங்களிலும் அதனுடைய செயல்பாட்டிற்கு பின்னர் இருக்கின்றது அப்படிங்கிற கருத்து இங்க காணப்படுகின்றது. இந்த கருத்தை நம்ம பார்த்திருக்கோம். There is a Purusha behind the mind, mental Purusha, Manomaya Purusha. There is a Purusha behind the vital, Pranamaya Purusha. There is a Purusha behind the physical body, Annamaya Purusha. ஸோ எல்லா லெவல்லையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த புருஷா தான் இருக்கு. மேற்புறத்துல தான் மைண்ட், வைட்டல், பிசிக்கல் பாடி இருக்குது. ஆனா அதுக்கு உள்ள கரஸ்பாண்டிங் புருஷாஸ் இருக்கு. அதுதான் செயல்படுத்துகின்றது அப்படிங்கிறது கருத்து. கான்சியஸ் பீயிங் இதெல்லாமே இந்த சாப்டர்னோட லிங்கான மையமான ஒரு சாராம்சமான கருத்துக்கள். இதன் அடிப்படையில் தான் இந்த சாப்டர்ல பகவான் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் அமைந்துள்ளன. இந்த சைட்டேஷன்ஸ் தான் ஒரு சாராம்சமா எடுத்துக்கலாம். அடுத்தது paragraph 1 அது போகலாம். Paragraph 1. In any survey of the dual character of consciousness, we have first to look at the ignorance. For ignorance, trying to turn into knowledge, is our normal status. To begin with, it is necessary to consider some of the essential moments of this partial awareness of self and things which works in us
as a mediator between the complete self-knowledge and all knowledge, and the complete inconscience, and from that starting point, find its relation to the greater consciousness below our surface. Thank you. Explanation. Yes, sir. Yes, please. Explanation. We have seen that there is an emergence of knowledge taking place from the state of inconscience. This mediatory state we call ignorance. We have the dual character of our consciousness with knowledge and ignorance existing side by side. Ignorance trying to turn into knowledge is our normal status. There is partial awareness of things in this mediatory stage between complete self-knowledge and all knowledge and the complete inconscience. Therefore, we must study some of the essential moments of this partial awareness and its relation to the greater consciousness below our surface, which is evolving. Thank you, sir. தேங்க்யூ. இந்த கருத்து வந்து போன சாப்டர்னுடைய கண்டினியூவேஷன். எப்பொழுதுமே பகவான் லைஃப் டிவைன்ல அந்த ஒரு சாப்டர்னுடைய கடைசி பேராகிராஃப்ல கடைசியா சொல்லக்கூடிய சென்டென்சஸ் எல்லாம் அடுத்த சாப்டர்னுடைய ஒரு பிகினிங்காகத்தான் எப்பொழுதுமே அந்த தொடர்ச்சியை வந்து உறுதி செய்வார். அது காணப்படுகின்றது. அதே போலதான் இங்க போன சாப்டர்ல இந்த நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் பார்த்தோம். அந்த இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது உண்மையிலேயே என்னன்னு பார்த்தோம். தெர் இஸ் எ லிமிடேஷன் ஆஃப் நாலேஜ். அதுதான் இக்னோரன்ஸ். இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது நாலேஜுக்கு ஆப்போசிட் கிடையாது. இட் இஸ் எ லிமிடேஷன் ஆஃப் நாலேஜ் தான் அங்கே இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். தெர் இஸ் அன் எமர்ஜென்ஸ் ஆஃப் நாலேஜ் ஃப்ரம் த இன்கான்ஷியன்ஸ். அந்த நாலேஜ் வந்து அந்த உணர்வற்ற நிலை என்கின்ற நிலையிலிருந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் நிலைதான் இங்கு இக்னோரன்ஸ் என்று காணப்படுகின்றது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அது வந்து ஒரு இடைப்பட்ட நிலையாக இருக்கின்றது. நாம் இருக்கக்கூடிய நிலை வந்து அதுதான். இப்ப தற்பொழுது மனிதன் இருக்கக்கூடிய நிலை வந்து அந்த மீடியேட்டரி ஸ்டேட் தான். நமக்கு வந்து இந்த ஃபுல் நாலேஜும் இல்லை, அதே சமயம் ஃபுல்லா நம்ம இக்னோரன்ஸ்லயும் இல்லை, ஃபுல் இன்கான்சியன்ஸ்லயும் இல்லை. ஒரு அரைகுறை நிலையில இருக்கிறோம். இக்னோரன்ஸ் ட்ரைங் டு டேர்ன் இன்டு நாலேஜ். அதுதான் வந்து நம்மளுடைய நார்மல் ஸ்டேட்டஸாக தற்பொழுது இருக்கின்றது. இக்னோரன்ஸ் ட்ரைங் டு டேர்ன் இன்டு நாலேஜ் இஸ் அவர் நார்மல் ஸ்டேட்டஸ். அதனால நம்ம இக்னோரன்ஸ்ல இருந்து விட போறது இல்லை. நிச்சயமாக நாலேஜை நோக்கி தான் போறோம். ஆனா அந்த ப்ராசஸ்ல தான் நம்ம we are caught in the process. அப்ப இதனால என்ன நடைபெறுகின்றது என்றால், நமக்கு வந்து விஷயங்கள் குறித்த அந்த அவேர்னஸ் வந்து கம்ப்ளீட்டா இல்லை. பார்ஷியல் அவேர்னஸ் தான் இருக்கு நமக்கு. இந்த இடைப்பட்ட நிலையில நம்மளுடைய அவேர்னஸ் ஆஃப் திங்ஸ் அபவுட் அவர் செல்ஸ், அபவுட் அவர் சரௌண்டிங்ஸ் எல்லாமே வந்து அரைகுறையாக இருக்கின்றது. பார்ஷியல் அவேர்னஸ். பார்ஷியல் அவேர்னஸ் அப்படின்னா அது வந்து ஃபுல்லா இன்கான்சியன்ஸ்லயும் இல்லை, ஃபுல்லா நாலேஜ்லயும் இல்லை. அதனாலதான் அந்த பார்ஷியல் அவேர்னஸ் ஆஃப் திங்ஸ் தான் மனிதனிடம் காணப்படுகின்றது அப்படிங்கிற பகவான். நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னா, போன சாப்டர்னுடைய நோக்கம்தான் இந்த சாப்டர்லயும் இருக்கு. அதைத்தான் நம்ம பின்தொடர்கின்றோம். எப்படி அந்த இக்னோரன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிலை, இந்த அந்த நிலை நம்மிடம் காணப்படுகின்றது. இக்னோரன்ஸ் ஆஃப் ஒன்னஸ் எப்படி இங்க காணப்படுகின்றது, அதை நம்ம அறிந்து கொண்டோம் என்றால் தான் நம்ம அதுல இருந்து அடுத்த நிலையான நாலேஜ் அப்படிங்கிறதுக்கு போக முடியும். அதனால்தான் நம்ம அதே முயற்சியில தான் இருக்கிறோம். இந்த உண்மையிலேயே இக்னோரன்ஸ்னா என்ன, அதை வந்து நம்ம நல்ல ஆழமாக கண்டறிய வேண்டும். மனிதன் அறியாமையில் இருக்கின்றான். உண்மையிலேயே அறியாமை என்கின்ற அந்த அம்சத்திற்கு பின்னால வந்து எது வந்து காரணமாக இருக்கின்றது, எதுவெல்லாம் அவனுடைய அறியாமை என்பதற்கான காரணமாக இருக்கின்றன,
அதைத்தான் நம்ம இப்ப கண்டறிய வேண்டும். எப்படி கண்டறியணும் அப்படின்னா, நம்ம இப்ப இருக்கக்கூடிய அந்த பார்ஷியல் அவேர்னஸ், அரைகுறையான அந்த ஒரு அவேர்னஸ் அபவுட் திங்ஸ், அதற்கும் இந்த அரைகுறையான நிலைக்கும் அனைத்திற்கும் பின்னால் உள்ள அந்த கிரேட்டர் கான்சியஸ்னஸ் அது எங்க இருக்கு? கீழே இருக்கின்றது. இன்வால்வ்டா இருக்கு. அந்த கிரேட்டர் கான்சியஸ்னஸ் இன்வால்வ்டா இருக்காது, மெல்ல மெல்ல தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்றது. அதற்கும் இந்த பார்ஷியல் அவேர்னஸ் அதற்கும் இடையில உள்ள உறவு என்ன, அதை நாம் கண்டறிய வேண்டும் அப்படிங்கிறார் பகவான். அதுதான் இந்த சாப்டர்னுடைய முயற்சியாக இருக்கு. பார்ஷியல் அவேர்னஸுக்கும் அந்த கிரேட்டர் கான்சியஸ்னஸ் தன்னை மெல்ல மெல்ல வெளிப்படுத்தி கொள்ளும் அந்த உணர்வு நிலை, பேருணர்வு நிலைக்கும் என்ன உறவு, எப்படி ரெண்டு சம்பந்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம சற்று ஆழமாக பார்ப்போம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது பார்ப்போம். There is a line of thought in which great stress is laid upon the action of memory. It has even been said that memory is the man. It is memory that constitutes our personality and holds cemented the foundation of our psychological being. For it links together our experiences and relates them to one and the same individual entity. This is an idea which takes its stand on our existence in the succession of time and accepts process as the key to essential truth, even when it does not regard the whole of existence as process or as cause and effect in the development of some kind of self-regulating energy as karma. Thank you. Explanation. படிக்கட்டுமாங்க சார்? படிங்க மேடம். There is much importance given to the action of memory, which forms a part of our consciousness. Memory is said to constitute a man's personality. It forms the basis of our psychological being. It links together all our experiences and relates them to the individual concerned. This idea about memory is based on the individual existence in the succession of time, past, present, and future. The process of memory is accepted as the key to essential truth. But we must note that while considering the process of memory, we do not take into account the entire length of existence. It covers only a limited span of existence, only so much as our memory could extend itself. Nor does it take into account the fact of cause and effect in the development of some kind of self-regulatory energy as karma in the succession of events in our life. This means memory is simply a record of events. It does not take into account the cause and effect aspect between two events, because one action produces an energy which becomes the cause of another event. Thank you, sir. Thank you. பகவான் மெமரி அது குறித்த ஒரு பொதுப்படையான ஒரு கருத்து என்ன இருக்கு, அதே சமயம் மெமரி அதனுடைய ஷார்ட் கம்மிங் என்ன, அதில் உள்ள குறைகள் என்ன, அந்த ரெண்டு ஆஸ்பெக்ட் இங்க சொல்றாரு. மெமரி அப்படிங்கிறதுனுடைய ஒரு பொதுப்படையான கருத்து,
அப்புறம் மெமரி அப்படிங்கிற ஆஸ்பெக்டினுடைய ஒரு ஷார்ட் கம்மிங், அதோடைய லிமிட்டேஷன் என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்றேன். ஒரு சைக்கோ தெரபிஸ்ட் அவங்கள்ட்ட போனோம் அப்படின்னா, அவங்க மனிதனுடைய உளவியல் நிபுணர்கள் அவங்கெல்லாம். அவங்க என்ன, ஒருத்தர் ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு ரொம்ப நாளா இந்த பிரச்சனை இருக்கு, என்ன மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனை வந்து உளவியல் ரீதியாக என்னை பாதிக்கின்றது அப்படின்னா, அவங்க வந்து என்ன செய்வாங்க, அந்த கவுன்சிலிங் பண்ணுவாங்க. கவுன்சிலிங்ல என்ன பண்ணுவாங்க, பழைய அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கை நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க வந்து அப்படியே சேகரிப்பாங்க. சேகரிச்சு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது வந்து அவர்களுடைய அந்த உள நிலையை வந்து பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை எப்படி அதை வந்து சரி செய்யறது அப்படிங்கிறத பண்ணுவாங்க. ஸோ உளவியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டி அப்படிங்கிறது எதை பொறுத்து அமைகின்றது என்றால், அவனுடைய கடந்த கால வாழ்க்கை ஞாபகங்கள், அனுபவங்கள், அதை பொறுத்து தான் ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டி அமைகின்றது அப்படிங்கிறது பொதுப்படையான கருத்து. இது பகவானுடைய கருத்து கிடையாது, இது வந்து பொதுப்படையான கருத்து. நம்முடைய உளவியல் கட்டமைப்புக்கு ஒரு அடிப்படையாக அமைவது மெமரி அப்படிங்கிறது ஒரு காமன் திங்கிங். இதன் அடிப்படையில் தான் சைக்காட்ரிக் கவுன்சிலிங்னா நடைபெறுகின்றது. மெமரி என்ன செய்கின்றது, ஒரு தனிப்பட்ட மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாத்தையும் வந்து அது என்ன செய்கின்றது, எல்லாத்தையும் அது வந்து அவனை மையமாக வைத்துக்கொண்டு அந்த அனுபவங்களை அது ஒரு சீரமைக்கின்றது. எல்லா அனுபவங்களையும் அது என்ன செய்கின்றது, தனிப்பட்ட மனிதனை சம்பந்தப்படுத்தி அப்படியே ஒரு சீராக அது தொகுக்கின்றது. மெமரி அதுதான் செய்யுது. மெமரியில எப்படின்னா, மெமரியில எல்லாத்துலயும் எது இருக்கு அப்படின்னா, நான் இருக்கிறேன், என்னுடைய மெமரி இருக்கு, என் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் மெஜாரிட்டி இருக்கு. மெமரியில அப்படிதான் இருக்கு, எல்லாமே என் சம்பந்தப்பட்ட விஷயம். ஈவன் ஒரு விஷயம் வெளியில நம்ம கேட்டோம்னா அது நான் கேட்டது மூலமா தான் நான் அந்த என்னுடைய மெமரியை அமைகின்றது. எனக்கு சம்பந்தப்படாம விஷயமா நான் அதுல ஈடுபாடு இருக்காது, ஆனா அந்த விஷயத்த நான் கேட்டிருப்பேன், பல வருடங்கள் முன்னாடி எனக்கு கேட்டிருப்பேன். அது அதன் குறித்த ஒரு மெமரி எனக்கு இருக்கும். ஸோ மெமரியில முக்கியமான ஒரு அங்கம் எதுன்னா, அந்த தனிப்பட்ட நபர் என்பது மெமரியில ரொம்ப முக்கியமான விஷயம். தனிப்பட்ட நபர் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா மெமரி அந்த இர்ரெலவெண்டா ஆயிடும். தனிப்பட்ட நபர் குறித்த அனைத்து அனுபவங்களையும் இந்த ஞாபகம், மெமரி என்பது என்ன செய்கின்றது என்றால், ஒரு மாலை போல தொடுக்கின்றது. கடந்த காலம், நிகழ்காலம், அதை வச்சுட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி அது வந்து என்ன செய்கின்றது, எதிர்காலத்தையும் அது ஒரு அளவுக்கு அமைக்கின்றது. இது எல்லாமே தனிப்பட்ட மனிதனை சார்ந்துதான் அமைகின்றது. ஆனா இந்த ப்ராசஸ் ஆஃப் மெமரி அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் தருகின்றார்கள். அது வந்து ஒரு மனிதனுடைய உள்ளமை கட்டமைப்பை புரிந்து கொள்வதற்கு மெமரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அதுக்கு அழுத்தம் தரப்படுகின்றது பொதுவாக. ஆனா இங்க மெமரி அப்படிங்கிறதுக்கு ஒரு லிமிட்டேஷனும் இருக்கு. என்ன லிமிட்டேஷன் இருக்கு அப்படின்னா, மெமரி அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய மெமரி வந்து எந்த அளவுக்கு எனக்கு செயல்படுமோ அந்த அளவுக்கு தான் மெமரி எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் வந்து டிமென்ஷியால கஷ்டப்படுறாங்க. மெமரி லாஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி இருக்கும் சில பேருக்கு, டிமென்ஷியா அப்படிங்கிறது இருக்கும். வயது முதுமையினால் அவர்களுக்கு அந்த வியாதி வரலாம். அவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய மெமரி ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ எப்படி அவங்களுக்கு வந்து அந்த அவங்களுடைய அனுபவங்கள்லாம் வந்து நம்ம தொகுக்க முடியும் அவங்களால? ஏன்னா அங்க வந்து மெமரி அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட் ஸ்பேனா போயிடுதாங்க. ஆகையினால் மெமரி என்பதும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருப்பதில்லை.
சில பேருக்கு ரொம்ப வைட் ஸ்பேன் ஆஃப் மெமரி இருக்கு, சில பேருக்கு வந்து ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் மெமரி இருக்கு. அதனால தான் பகவான் என்ன கூறுகின்றார், அந்த மெமரி அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய என்டையர் லெங்த் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், அதை வந்து கவர் பண்ண முடியறது இல்லை. ஒரு மெமரி வந்து நம்ம பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 2 வயசு வரைக்கும் நமக்கு 2 வயசுலேயே நடந்ததெல்லாம் ஓரளவு தெரியும். அப்போ அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நமக்கு வந்து கம்ப்ளீட்டா ஞாபகம் இருக்காது. இது ஒரு டிராபேக், மெமரியோடைய டிராபேக். 2வது டிராபேக் என்ன அப்படின்னா, மெமரியில வந்து ரெக்கார்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தான். இட் இஸ் சிம்பிளி எ ரெக்கார்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஈவெண்ட்ஸுக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு இன்னொரு ஈவெண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட், தெர் இஸ் எ சட்டில் காஸ் அண்ட் எஃபெக்ட். நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்தாலும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. தெர் இஸ் அ காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கு. அது கர்மா, ஒரு எனர்ஜி, தெர் இஸ் அன் எனர்ஜி ஆபரேட்டிங். அது கர்மாவாக இருக்கலாம். பகவான் வந்து கர்மான்னு சொல்லல, அது வந்து ஆஸ் கர்மா அப்படிங்கிறார், அவ்வளவுதான். பட் இட் இஸ் நாட் கர்மா, ஒரு எனர்ஜி அப்படிங்கிறார். ஒரு எனர்ஜி என்ன செய்கின்றது, என்னுடைய கடந்த காலத்தில் நான் செய்யும் விஷயங்கள் எல்லாம் எதிர்காலத்தில் வரப்போகும் ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு விதையாக அமைகின்றது. அது வந்து ஒரு எனர்ஜி. எனர்ஜியை வந்து நான் என்ன செய்கின்றேன், கடந்த கால செயல்களின் மூலம் வெளிப்படுத்துகின்றேன். அது எதிர்கால செயலாக உருவெடுக்கின்றது, எதிர்கால விளைவுகளாக உருவெடுக்கின்றது. இது தொடர்ந்து நடந்து வந்து இந்த காஸ் அண்ட் எஃபெக்டை கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு அதனுடைய ஒரு அதற்கு அந்த அந்த திறன் கிடையாது. இட் இஸ் சிம்பிளி a record of events, அவ்வளவுதான். காஸ் அண்ட் எஃபெக்ட் ஆஸ்பெக்ட் பிட்வீன் டூ ஈவெண்ட்ஸ் வந்து மெமரியானால கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு வந்து யூ ரிக்வயர் கிரேட்டர் நாலேஜ். அப்பதான் வந்து சுப்பீரியர் நாலேஜ் இருந்தால் தான் நிறைய வாழ்வில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காஸ் அண்ட் எஃபெக்டை கண்டுபிடிக்க முடியும். மதர் என்ன சொல்றாங்க, unless your consciousness is one with the divine consciousness, உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து அப்படியே நடக்கிறத ஏற்றுக்கிறோம். பட் there is a cause between, there is a reason behind each and every event in your life which நம்மளால முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ மெமரி வந்து காஸ் அண்ட் எஃபெக்டை எடுத்துக்காது. ஸோ பகவான் வந்து மெமரினா என்ன அப்படிங்கிறத சொல்றாரு. அது வந்து முக்கியமான விஷயமா இருக்கு. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இதெல்லாம் இணைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. மனிதனுடைய ஆளுமை அதெல்லாம் சரி செய்யுது. அதே சமயத்துல குறைபாடுகளும் இருக்கு. அதனுடைய எல்லைகள் வந்து மனிதனுக்கு மனிதன் வேறுபடுகின்றது. அதே சமயம் நிகழ்வுகளுக்கு இடையே உடைய காரண காரியங்களை அதனால் கண்டறிய முடியாது. அது இட் இஸ் மியர்லி ரெக்கார்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ், அவ்வளவுதான். விஷயங்களை வந்து பதிவு செய்யும் ஒரு டூல், அவ்வளவுதான். ஸோ மெமரி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு பிரீஃப் அவுட்லைன் கொடுக்குறாரு பகவான். அடுத்தது போகலாம். But process is merely a utility. It is a habitual adoption of certain effective relations which might, in the infinite possibility of things, have been arranged otherwise for the production of effects which might equally have been quite different. The real truth of things lies not in their process, but behind it, in whatever determines, affects, or governs the process. Not in effectuation so much as in the will or power that affects, and not so much in will or power as in the consciousness, of which will is the dynamic form, and in the being of which power is the dynamic value. Thank you, sir. Okay, thank you. Explanation. சார் படிக்கிட்டீங்களா? Yes, ma'am. But the process of memory is merely a utility. Memory serves as a tool in our day-to-day life.
Through memory, we are habituated to form effective relations between various events in our life. But we must note that relations, the cause and effect, might have been different considering the infinite possibility of things. We cannot arrive at the final cause and effect of events based only on our memory. For example, one may say, I worked hard in the past and therefore I am prosperous now. But this is only a habitual relationship formed by our memory between two experiences. One might have become poor for some other reason, considering the infinite possibilities that govern one's life. Then, where does the real truth of things lie? It lies not in the process of memory, but behind, in that which determines, affects, or governs the process. Not so much in the effect, but in the will or power that affects. Not so much in the will, but in the consciousness of which will is the dynamic form, and in the being of which power is the dynamic value. Therefore, it is the consciousness that governs the whole process of memory. Thank you, sir. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஸோ மெமரி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது, மெமரி தான் வந்து ஒரு மனிதனுடைய ஆளுமையை தீர்மானிக்கின்றது அப்படிங்கிறது ஒரு கருத்து இருந்தாலும் கூட, எதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றால், மெமரி அப்படிங்கிறது ஒரு யூட்டிலிட்டி, அவ்வளவுதான், ஒரு டூல், ஒரு கருவி, அவ்வளவுதான். நடைமுறை வாழ்க்கையில அது ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கின்றது. மெமரியில என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்ம மெமரியில நிறைய விஷயங்கள் பதிவாயிருக்கு. நம்ம வாழ்வில் நம்ம வாழ்வை எடுத்துக்கொண்டோம் என்றால் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்துள்ளன. வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு நிகழ்ச்சிகள் நடந்துள்ளன. நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நிகழ்ச்சி வேறொரு நிகழ்ச்சியின் மூலமாக காரணமாகத்தான் நடந்தது அப்படி என்று நினைப்பதற்கு ஒரு பழக்கப்பட்டுள்ளோம். பழக்கத்தின் காரணமாக நாம் என்ன செய்கின்றோம் என்றால், இரண்டு நிகழ்வுகள் நடக்கின்றன என்றால், இந்த நிகழ்ச்சி அதற்கு முந்தைய நடந்த அந்த நிகழ்ச்சியின் காரணமாகத்தான் இந்த நிகழ்வு நடக்கின்றது அப்படி என்று சிந்திப்பதற்கு நாம் ஒரு பழக்கப்பட்டுள்ளோம். அவ்வளவுதானே ஒழிய அதுக்கு ட்ரூத் நம்மளால, அதுக்கு உண்மையிலேயே ரெண்டு விஷயம் நடக்குது அப்படின்னா இதனாலதான் அது நடந்தது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. நமக்கு வந்து அந்த ஞானம் கிடையாது. ஆனா மெமரியில என்ன செய்கின்றோம், ரெண்டு பதிவுகள் இருக்கின்றன. அந்த ரெண்டு பதிவுகளை வச்சு நம்மளே நம்ம ஒரு முடிவுக்கு வருகின்றோம். இது நடந்தது, அதனாலதான் இது நடந்தது அப்படிங்கிற என்று சிந்திப்பதற்கு நாம் பழக்கப்பட்டுள்ளோம். we are habituated to thinking. அதன் அடிப்படையில் தான் நாம் ஒரு முடிவுக்கு வருகின்றோம். உதாரணத்துக்கு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், என்ன காரணம், ஏன் பகவான் அப்படி சொல்றாரு அப்படின்னா, இந்த உதாரணம் பார்த்தா நமக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கடினமாக உழைத்தேன், தற்பொழுது அதற்கான பலனை அனுபவிக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். இட் மே பி ஜென்ரலி ட்ரூ. ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்டா சொல்லலாம், நான் கடினமாக உழைத்தேன், அதற்கான பயன் எனக்கு வந்து இப்பொழுது கிட்டுகின்றது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம இது மாதிரி சொல்வது என்பது ஒரு வழக்கமான ஒரு விஷயமாகவும் காணப்படுகின்றது. we are habituated to say like that. ஆனா பகவான் என்ன சொல்றாரு, உண்மையிலேயே அதுதான் உண்மையா அப்படின்னா, ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து இறுதியாக ஒரு முடிவு வருது அப்படின்னா அதற்கு பின்னால வந்து எண்ணற்ற பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயம் நடப்பதற்கு பின்னாடி நூற்றுக்கணக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அந்த நூற்றுக்கணக்கான சாத்தியக்கூறுகள்ல ஒன்று நிறைவேறுகின்றது.
எது நடைபெற வேண்டும் என்பதை வேறு ஏதோ ஒன்று தீர்மானிக்கின்றது. அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். எது இந்த சமயத்துல நடைபெற வேண்டும் என்பதை இதுக்கு எல்லாத்துக்கும் அதைதான் அடுத்த போர்ஷன்ல சொல்றாரு. இது எல்லாத்துக்கும் மேற்பட்ட ஒன்று தீர்மானிக்கின்றது. இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ்ல ஒரு குறிப்பிட்ட ரிசல்ட் வரணும் அப்படின்னா அது தீர்மானிக்கிறது யாரு? நம்ம மெமரி கிடையாது. மெமரியோ அதன் அடிப்படையில நம்ம அமைக்கக்கூடிய நம்மளுடைய கன்க்ளூஷனோ இன்ஃபரன்ஸோ கிடையாது. அதை தீர்மானிக்கிறது சம்திங் எல்ஸ். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நம்ம மெமரியின் அடிப்படையில நம்ம வாழ்வில் நடக்கக்கூடிய பல்வேறு ஈவெண்ட்ஸ் கனெக்ட் பண்ணி இதனால இப்படி நடந்தது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றோம். இதுதான் பார்ஷியல் அவேர்னஸ் அப்படிங்கிற. பார்ஷியல் அவேர்னஸ் சொல்றாரு இல்லையா? முதல்ல ஏன் மனிதன் அறியாமையில் இருக்கின்றான் என்றால், இந்த பார்ஷியல் அவேர்னஸ் ஆஃப் திங்ஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அரைகுறை விஷயத்தை வச்சுட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வருகின்றோம். மெமரி பாசிட்டிவ் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே சமயம் அதோடைய லிமிடேஷன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். அது ஒரு டூல் தானே ஒழிய நீ உண்மையிலேயே எல்லாத்துக்கும் பின்னால் உள்ள உண்மையை கண்டறியணும் அப்படின்னா மெமரி உனக்கு ஹெல்ப் பண்ணாது அப்படிங்கிறார். அனைத்திற்கும் பின்னால் உள்ள பேருண்மையை நீ கண்டறிய வேண்டும் என்றால் இந்த மெமரி உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது அப்படிங்கிறார். யூ ஹேவ் டு கோ பியாண்ட் இட் அப்படிங்கிறார். அப்படின்னு எங்க உண்மை இருக்கு அப்படின்னா, உண்மை என்ன இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ ஒரு ஜஸ்ட் நம்மள நினைவுபடுத்திக்கலாம். எந்த சமயத்தில் துல்லியமாக இதுதான் நடைபெற வேண்டும் அப்படிங்கிறது எது தீர்மானிக்கின்றது? பார்த்திருக்கோம் லைவ் டிவைன்ல. அதை ஒட்டிய கருத்து தான் இங்கும் கூறப்படுகின்றது. இந்த சமயத்தில் இதுதான் நடைபெற வேண்டும். இந்த உலகத்துல எல்லாம் அப்படிதான் நடக்குது அப்படிங்கிறார் பகவான். எதுவுமே ரேண்டமா நடக்கல. இந்த சமயத்தை இதுதான் நடைபெற வேண்டும் என்பதை துல்லியமாக ஒன்று தீர்மானிக்கின்றது அப்படிங்கிறார். அது எதுன்னு நம்மளால ரீகால் பண்ணி சொல்ல முடியும்? எஸ் சார், சூப்பர் மைண்ட். சூப்பர், எக்ஸாக்ட்லி. இந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ், அதுல இருக்கக்கூடிய அந்த ரியல் ஐடியா ஞாபகம் வச்சுக்கணும். ரியல் ஐடியான்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, எண்ணம் விச் இஸ் ரியல் ஆல்சோ. இப்போ நம்ம மனதில் நம்ம மைண்ட்ல ஒரு ஐடியா இருக்குன்னா அது ரியலா இருக்காது. நம்ம நடப்போம், நம்ம நினைக்கிறது ஒன்னா இருக்கும், நடக்கிறது ஒன்னா இருக்கும். ஸோ நம்ம மனசுல நடக்கிறது ரியல் ஐடியா கிடையாது. பகவான் சூப்பரா அந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ் சூப்பர் மைண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறார். ரெண்டு விஷயம் ஹைஃபனேட்டடா சொல்றாரு. ரெண்டு விஷயம் ஹைஃபனேட்டட்னா, ஒரு விஷயம் இந்த ரியல் ஐடியா, சூப்பர் மைண்ட் ரியல் ஐடியா இருக்கு. ரியல் ஆஸ் ஐடியா மாத்திரம் இல்ல, அது உண்மையாகவும் இருக்குது. ஆகுது ஒண்ணு. இன்னொரு விஷயமும் அது கூடவே இருக்கு, நாலேஜ் வில். அதுவும் ஹைஃபனேட்டடா சொல்றாரு. நாலேஜ் ஆஸ் வில். இப்ப நம்மளுடைய மென்டல் நாலேஜ் வில்லா இல்லையா? நம்ம ஒரு விஷயத்தை பத்திய ஒரு அறிவு இருக்கு. ஆனா அதை செயல்படுத்துறதுக்கான சங்கல்பம் நம்மகிட்ட மனித மனதிற்கு இல்லாம இருக்கலாம். ஏன்னா மனித மனம் எல்லைக்குட்பட்டு செயல்படும். சூப்பர் மைண்ட்ல அப்படி கிடையாது. எது நாலேஜா இருக்கோ அது செயல்படுத்தும் சங்கல்பமாகவும் இருக்கின்றது. ஸோ இந்த இரண்டு விஷயங்கள் தான் இந்த உலகத்தை வழிநடத்துகின்றது அப்படிங்கிறது பகவான் சொல்றாரு. சூப்பர் மைண்ட்ல இருக்கிற அதுதான் இந்த உலகத்துல இந்த நிமிஷத்துல எது நடக்கணும் அப்படிங்கிற அதுதான் துல்லியமாக தீர்மானிக்கின்றது அப்படிங்கிற. அதைத்தான் இங்க சொல்றாரு பகவான். ஏன்னா என்ன சொல்றாரு, மெமரிக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறாரு, ஏதோ ஒரு டிட்டர்மின் பண்ணுது அப்படிங்கிறார். தட் விச் டிட்டர்மின்ஸ் அப்படிங்கிறார். எஃபெக்ட்ஸ் ஆர் கவர்ன்ஸ் அ ப்ராசஸ். மெமரி அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ் தான். அந்த ப்ராசஸ பின்னாடி ஏதோ ஒண்ணு கவர்ன் பண்ணுது அப்படிங்கிறாரு. அதற்கும் மேலா இன்னொன்னு சொல்றாரு. அது ஒரு விளைவுகளை ஏற்படுத்துவது மாத்திரம் இல்ல, இந்த விளைவுகள் தான் உண்டாக வேண்டும் என்று சங்கல்பம் செய்கின்றது. சக்தியின் மூலமாக சங்கல்பிக்கின்றது அப்படிங்கிறார். அது மாத்திரம் அல்ல, எது சங்கல்பிக்கின்றது? பின்னால் உள்ள ஒரு உணர்வு நிலை. அதுதான் அந்த சக்தியை தன்னுடைய சக்தியின் மூலமாக சங்கல்பிக்கின்றது. Consciousness of which will is a dynamic form, in the being of which power is a dynamic value. ரெண்டு விஷயம் இருக்கு, கான்சியஸ்னஸும் இருக்கு, பீயிங்கும் இருக்கு. இந்த கான்சியஸ்னஸ்ல அந்த செயல்படுத்தக்கூடிய சக்தி இருக்கின்றது.
of which will is a dynamic form. The being, அந்த சத்த ஆஸ்பெக்டும் இருக்கு ஒவ்வொன்றுக்கு பின்னாடி, of which power is a dynamic value. அது வந்து ஒரு செயல்படாத நிலையில இல்லை, செயல்படும் நிலையில் இருக்கக்கூடிய சக்தியாகவும் இருக்கின்றது. ஸோ இந்த ஒரு மனிதனுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் எது தீர்மானிக்கின்றது என்றால் அந்த கான்சியஸ்னஸ், அந்த கிரேட்டர் கான்சியஸ்னஸ் அதுதான் தீர்மானிக்கின்றது. நம்மளுடைய மெமரி அப்படிங்கிறதையும் அந்த ப்ராசஸையும் எது தீர்மானிக்கின்றது என்றால் அந்த கான்சியஸ்னஸ். அதுதான் சொல்றாரு. மெமரி வந்து இட் இஸ் நாட் த ஆல்ஃபா அண்ட் ஒமேகா கிடையாது. It is not the be all and the end all. Memory is also a part of the consciousness. அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. இதுதான் மாடர்ன் சைக்காலஜிஸ்ட் சொல்றதுக்கும் பகவான் சொல்றதுக்கும் வித்தியாசம். மாடர்ன் சைக்காலஜிஸ்ட் வந்து மெமரி அப்படிங்கிறது தாண்டி அவங்களால போக முடியாது. எல்லா சைக்கோ அனாலிசிஸ் இதெல்லாம் அதோட நின்றுடுறாங்க. பட் ஸ்ரீ அரபிந்தோ கோஸ் பியாண்ட் தட். அதனால்தான் பகவானுடைய சைக்காலஜிக்கு பேரு கிரேட்டர் சைக்காலஜி, இன்டெகிரல் சைக்காலஜி அப்படிங்கிறது புத்தகங்கள்ல வெளிவந்துள்ளன. அடுத்தது போகலாம். But memory is only a process of consciousness, a utility. It cannot be the substance of being or whole of our personality. It is simply one of the workings of consciousness, as radiation is one of the workings of light. It is self that is the man. Or, if we regard only our normal surface existence, mind is the man. For man is the mental being. Memory is only one of the many powers and processes of the mind, which is at present the chief action of consciousness force in our dealings with self, world, and nature. Thank you, sir. Thank you. Explanation. படிக்கட்டுங்களாங்க சார்? Yes, madam. Memory being only a tool, how can we say it constitutes the whole of man's personality? We must note that memory is only a process of consciousness, a utility. It cannot be our real substance of being or whole of our personality. It is one of the workings of our consciousness, as radiation is one of the workings of light. It is self, that is Purusha, that is the man. If we consider only our surface existence, then mind is the man. Memory is only one of the many powers and process of mind. We know that it is the mind which is at present the chief action of consciousness force in our dealings with self, world and nature. நன்றிங்க சார். Thank you, madam. Thank you. ஆகையினால் மெமரி அப்படிங்கிறது ஒரு சாதனம் அப்படிங்கிறது தான் நம்ம கருவி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஒழிய அந்த மெமரி தான் ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த பர்சனாலிட்டி, ஆளுமையை தீர்மானிக்கின்றது அப்படின்னு நம்ம அட்லீஸ்ட் ஆஃப்டர் ஸ்டடிங் ஸ்ரீ அரபிந்தோ வி ஷுட் நாட் திங்க் லைக் தட். இது வரைக்கும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனா நம்ம வந்து அதற்கு மேலாக நம்மளுடைய பர்சனாலிட்டி அப்படிங்கிறத உருவாக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம அந்த உண்மை நமக்கு புரிகின்றது. வி கேன் கோ பியாண்ட் அவர் நம்மளுடைய கடந்த கால மெமரியை தாண்டி செல்லலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பகவான் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய எதிரொலி, இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து மதருடைய ரைட்டிங்ஸ்ல ரொம்ப தெளிவாக த ரைட்டிங் இன் த வால் அப்படிங்கிற ஒரு ஆங்கில சொற்றொடரை நம்ம சொல்லுவாங்க. தேர் இஸ் ரைட்டிங் இன் த வால்னா உண்மையை வந்து அப்பட்டமா தெரிகிற மாதிரி. அது மாதிரி பகவான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே வந்து ரொம்ப எளிமையான சொற்கள்ல அன்னையினுடைய
கலெக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் மதர்ல கம்ப்ளீட்டா நிறைய வந்திருக்கு, அஜெண்டால வந்திருக்கு. கலெக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் மதர்ல வந்திருக்கு. மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்தோம் மெமரி வந்து ஒரு லிமிட்டட் அமைப்பு தான். நம்மளுடைய ஒட்டுமொத்த பர்சனாலிட்டியில மெமரிங்கிறது ஒரு லிமிட்டட் போர்ஷன் தான், இதையும் தாண்டி செல்லணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம படிச்சோம். அதனால்தான் மதர் என்ன சொல்றாங்க, நம்ம வந்து புதிய விஷயங்கள், புதிய உணர்வு நிலைக்கு நம்ம திறவாக இருக்கணும் அப்படின்னா நம்முடைய பாஸ்ட் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அழிச்சிட்டு தான் வரணும் அப்படிங்கிறா. யூ ஷுட் கம்ப்ளீட்டா நம்ம வந்து இந்த பாஸ்ட் ரெக்கார்டிங்ஸ் நம்மளுடைய தெரிந்து வைத்துள்ளது அதெல்லாம் நம்ம வி ஷுட் மேக் எ கிளீன் ஸ்வீப் ஆஃப் அவர் பாஸ்ட் ரெக்கார்டிங்ஸ். அப்பதான் வந்து நம்ம வந்து புதிய உண்மைகளை நம்மால வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறது அன்னை கூறுகின்றார்கள். இதற்கான ஒரு நிகழ்வையும் நமக்கு தெரியும். குள்ளச்சாமியார் வந்து ஸ்ரீ அரபிந்தோ இருக்கிறப்ப அவர் கொடுத்து கொண்டிருந்த அந்த டீ கப்பை வந்து கவிழ்த்து வைத்தார். அதனுடைய ஸ்பிரிச்சுவல் சிக்னிபிகன்ஸ் அதுதான். அதே போல மதர் வந்து ஸ்ரீ அரபிந்தோ வந்து சந்திச்ச உடனே அவங்களுடைய பாஸ்ட் கம்ப்ளீட்டா அவங்க வந்து அழிச்சிட்டாங்க. ஏன்னா மெமரி வந்து சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் போயிடுது, அதை தாண்டி போக முடிய மாட்டேங்குது. It becomes a limitation. No doubt it is a tool. At the same time, it becomes a limitation in going beyond memory. இப்போ வந்து நம்ம ஒரு ஆன்மீக பாதையில வந்து உயர்வான விஷயங்களை நோக்கி போகணும் அப்படின்னா we have to go beyond our memory. மெமரி வந்து மெமரின்னா என்ன அர்த்தம்? நாம் தெரிஞ்சு வச்ச விஷயம், நம்மளுடைய குடும்ப பின்னணி, நாம் கற்றுக்கொண்டவை, கேட்டவை, காலம் காலமாக நாம் பின்பற்றியவை, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு தடைகளாக இருக்கின்றன. அதைத்தான் அன்னை கூறுகிறார், நீங்க எல்லாம் அதெல்லாம் வந்து ஷுட் மேக் எ கிளீன் ஸ்வீப் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். அப்பதான் உங்களால வந்து உள்ள வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதனாலதான் வந்து ஒரு விஷயம் மெஜாரிட்டி ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க மதர். ஒரு விஷயத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா அதை வந்து சரியா ஏன் மனிதர்களால புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், அவர்கள் தாங்கள் ஏற்கனவே தெரிந்து வைத்துள்ள ஒரு விஷயத்துடன் தான் புதிய விஷயத்தையும் பொருத்தி பார்க்கின்றார்கள். அதனால்தான் சொல்வதை அவங்க சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மதர் சொல்றாங்க. தட் இஸ் வை இங்க என்ன பகவான் சொல்கின்றார், மெமரி வந்து சொல்லி ப்ராசஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறார். அது வந்து நம்முடைய ஒட்டுமொத்த ஆளுமையை வந்து அது வந்து தீர்மானிப்பது இல்லை அப்படிங்கிற முக்கியமான கருத்தை சொல்றாரு. அப்புறம் பகவான் வந்து இங்க இன்னொரு முக்கியமான கருத்தையும் சொல்றார். எது சொல்றாரு அப்படின்னா, இட் இஸ் a self that is a man. அல்டிமேட்டா நம்ம என்ன எதை நோக்கி செல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய மனம், உடல், வாழ்வு இவை மூன்றையுமே அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த சைக்கிக் பீயிங் செல்ஃப் அதுதான் வழி நடத்த நாம் அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய இறுதி இலக்கு அப்படிங்கிறது தெரியும் நம்மளுக்கு. அல்டிமேட்டா நம்ம அதை நம்பிதான் அதை தான் போகணும் அப்படிங்கிறார். சரி, அதுக்கு முந்தைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து மேற்புறத்தில் வாழ்கின்றோம். அங்கேயும் வந்து நம்ம எது மேலோங்கி செயல்படுகின்றது என்றால், தற்பொழுது உள்ள நிலையில மனம் என்பது மேலோங்கி செயல்படுகின்றது. எகைன் பகவான் வந்து எப்படி சொல்றாரு, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது மெமரியையும் மைண்டையும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணிடுறோம். மைண்ட் அப்படின்னாலே நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய மெமரிஸ் அப்படின்னு ஈக்குவேட் பண்றோம். ஆனா பகவான் இங்க மைண்ட் அப்படின்னு சொல்றது வந்து, பகவான் எப்பொழுதுமே மைண்டை வந்து ஏன் வந்து கேபிட்டல்ஸ்ல சொல்றாரு அப்படின்னா, பகவான் எப்பொழுதுமே மைண்ட் அப்படின்னு சொல்றது எல்லாமே சாதாரண லோவர் லெவல் இருக்கக்கூடிய மைண்ட்ல இருந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ரேஞ்சஸ் ஆஃப் மைண்ட், ஓவர் மைண்ட் வரைக்கும் பகவான் மைண்ட் அப்படிங்கிறார். மைண்ட் அப்படின்னா பகவான் வந்து அந்த ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மைண்டை தான் அவர் எப்பொழுதுமே சொல்றார். சாதாரண லெவல்ல வேணா மைண்ட்ல, சாதாரண லோவர் லெவல்ல வேணா மைண்ட் வந்து அதுல மெமரி வந்து ரொம்ப டாமினன்ட் ஃபேக்டரா இருக்கலாம். ஆனா மனிதன் வந்து மனதினுடைய உயர்நிலைக்கு செல்ல செல்ல மெமரி அங்க வந்து அப்ளிகபிளா இருக்காது, இர்ரெலவெண்டா ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இல்யூமெண்ட் மைண்ட்லயோ இன்ட்யூட்டிவ் மைண்ட்லயோ வேர் இஸ் அ கொஸ்டின் ஆஃப் மெமரி. ஓவர் மைண்ட் அங்கெல்லாம் போனா கம்ப்ளீட்டா ஃபுல் நாலேஜ் அங்க வந்து மெமரி அப்படிங்கிறதுக்கு இடம் இருக்காது. ஈவன் ஹையர் மைண்ட்லயும் மெமரிக்கு இடம் கிடையாது.
சாதாரண லோவர் லெவலில் தான் மைண்ட் அப்படிங்கிறது தான் மெமரி பற்றி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதனாலதான் என்ன சொல்றார் பகவான், மைண்ட் இஸ் மேன் அப்படிங்கிறார். மைண்ட் இஸ் மேன் இஸ் மென்டல் பீயிங் அப்படிங்கிறார். மெமரி இஸ் ஒன்லி ஒன் ஆஃப் த மெனி பவர்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் த மைண்ட் அப்படிங்கிறார். மெமரி வந்து ஒன் ஆஃப் த, இது சாதாரண மனிதனுக்கு தான் மெமரி பெருசா தென்படுது. ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ்ல இருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே ட்ரூத் அதுதான். மைண்டினுடைய ஹையர் ரேஞ்சஸ்க்கு போக போக மெமரி அங்க அதனுடைய அதனுடைய வீச்சு அங்க அதனுடைய எல்லை அங்க ஒரு சுருங்கப்படுகின்றது. இப்போதைக்கு மைண்ட் தான் டாமினண்டா இருக்கு. ஸோ மைண்ட் அதுக்கு நம்ம லேட்டஸ்ட் அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது. அந்த சித் சக்தி கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் எதன் மூலமாக தன்னை செயல்படுத்திக் கொள்கின்றது என்றால் மனம் என்கின்ற அமைப்பின் மூலமாகத்தான் செயல்படுகின்றது. ஸோ அதுல ஒரு அங்கமாக இருப்பதுதான் மெமரி. மெமரி டஸ் நாட் கான்ஸ்டிடியூட் த என்டையர் ஹியூமன் பர்சனாலிட்டி என்ற ஒரு கருத்தை பகவான் குறிப்பிடுகின்றார். நம்ம பேராகிராஃப் 2 அடுத்த செஷன் வச்சுக்கலாமா நம்ம? ஏன்னா ரொம்ப ஹெவியா இருக்கும். நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம், நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். இதை நம்ம உள்ள அசிமுலேட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். We can go to the paragraph 2. Next session நம்ம பார்த்துக்கலாம். வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் தெரிவிக்கலாம். எஸ் மேடம். அதாவது எஸ் மேடம். கடைசியா பார்த்த கருத்தானது நான் எதை ஒத்து வருதுன்னு சொன்னா, நம்ம டைப்டிமென்லயே முன்னால பார்த்துருந்துருக்கோம். பொருட்களுக்கு அதனுடைய உண்மைத்தன்மையை அந்த உணர்ந்து கொள்ளும் பொழுது அதை பற்றிய முழு அறிவும் நமக்கு கிடைக்கின்றது. அப்போ அந்த இடத்துல மெமரிக்கான வேலையே இல்லை இல்லையா? அத உணர்வு நிலையில் அல்லது நாம் உயரே செல்ல செல்ல மைண்ட் லெவல்ல இருந்துட்டு இன்னும் மேலே போக போக பொருட்களையே அதை அப்படியே பார்த்து அவற்றுக்கு பின்னால் இருக்கிற உண்மையை அப்படியே தெரிந்து கொள்கிறோம். அப்போ அந்த இடத்துல இந்த மெமரியே தேவையில்லை. அப்படித்தானே சார்? எக்ஸாக்ட்லி, நீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க. எப்படின்னா நம்ம இந்த மெத்தட்ஸ் ஆஃப் வேதாந்திக் நாலேஜ்ல அதுதான் படிச்சோம். எப்படி அப்படின்னா ஹையர் லெவல் ஆஃப் நாலேஜ், இந்த நம்ம இருக்கக்கூடிய நாலேஜ் இன்டைரக்ட் நாலேஜ் அப்படிங்கிறாங்க. புலன்களின் மூலமாக ஒன்றை கண்டறிகின்றோம், அதன் மூலமாக நமக்கு ஒரு அறிவு கிட்டுகின்றது. அதுல மெமரி முக்கியமான விஷயம். எல்லாமே இன்டைரக்ட் நாலேஜ் அப்படிங்கிறாங்க. டைரக்ட் நாலேஜ் எது அப்படின்னா பை ஐடென்டிட்டி பை கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. ஐடென்டிட்டி பை கான்சியஸ்னஸ் அது எப்படி கிட்டும் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி இன்ட்யூட்டிவ் நாலேஜ். ஒன்ற பொருளை பார்த்த உடனே அந்த பொருளுடைய தன்மை என்ன என்பதை இன்ட்யூட்டிவாக அறிவது, எந்த விதமான புற சாதனங்களினுடைய உதவி இன்றி நேரடியாக அந்த பொருளினுடைய தன்மையை அறிந்து கொள்வது. அப்படித்தான் அந்த நம்மளுடைய வேத காலத்து ரிஷிகள் எல்லாமே எங்கேயோ இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்க நேரடியாக கண்டறிந்தார்கள். எப்படின்னா அந்த இன்ட்யூட்டிவ் நாலேஜ் தான். ஸோ அங்க மெமரி அப்படிங்கிறதுக்கு வேலையே கிடையாது அந்த இடத்துல. எக்ஸாக்ட்லி, நீங்க சொல்றது ரொம்ப அற்புதமான பாயிண்ட். வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்.